அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அன்புக்குரியவர்களே, இன்றிலிருந்து சரியாக 96 வருடங்கள் 9 மாதங்களுக்கு முன்பாக சபர்மதி ஆசிரமத்தினுடைய ஒரு அறையிலே மேலே சொல்றீங்களா சபர்மதி நதிக்கரையில் உள்ள சபர்மதி ஆசிரமத்திலே மேலை நாகரிக உடையணிந்த ஒருவர் கைத்தடியை சுழற்றியவாறு மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார். ஒரு நாகரிக வாழ்க்கை வாழ்ந்த அவருக்கு சபர்மதி ஆசிரமத்தினுடைய அந்த இந்திய கழிப்பறையும் அங்கிருந்த கயிற்று கட்டிலும் ஒரு ஒவ்வாமை அளித்தன. அந்த இடத்திலிருந்து தான் வந்த வேலையை முடித்துவிட்டு உடனே கிளம்பிவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவருடைய மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. நேரமோ 2:15 மணி. 2:30 மணிக்குத்தான் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்த மகாத்மா காந்தி அவர்கள் அவரை சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கியிருந்தார். ஒரு ஓரமாக அவருடைய அறையை பார்த்தபோது மகாத்மா காந்தி அவர்கள் தரையிலே அமர்ந்து ராட்டைகளை நூற்றுக் கொண்டிருந்தார். மணியை பார்த்தவாறும் கை கடிகாரத்தை பார்த்தவாறும் ராட்டையில் நூற்றுக் கொண்டிருந்த காந்தி அவர்களை கண்ட ஜே.சி. குமரப்பா பொறுப்பிழந்துதான் இருந்தார், பொறுமை இழந்துதான் இருந்தார். சரியாக 2:30 மணி ஆனதும் தன்னுடைய வேலையை தான் தினமும் அந்த செய்யக்கூடிய அந்த வேலையை நிறுத்திவிட்டு, நீங்கள் தான் கார்னேலியஸா என்று அவரை பார்த்து கேட்டார். அந்த வினாடியே, அந்த நொடியே, அந்த சாணமொழிய தரையில் தன்னுடைய அந்த நாகரிக உடையோடு அது கசங்கும் அழுக்கப்படும் என்கின்ற எந்த முன் யோசனையும் இல்லாமல் அமர்ந்து விட்டார். சரியாக காந்திக்கும் குமரப்பாவிற்குமான உறவை பற்றி சொல்லுவார்கள், அது ஒரு கண்டதும் காதலுக்கான சம்பவமாக சொல்கிறார்கள். அன்றிலிருந்து குமரப்பா ஜோசப் செல்லதுரை கார்னேலியஸ் என்பவர் ஜே.சி. குமரப்பாவாக மாறுகிறார். தன்னுடைய குடும்ப பெயர் குமரப்பா என்பது அவருடைய குடும்ப பெயர். அந்த ஹிந்து குடும்ப பெயரை மாற்றிக்கொண்டு காந்தியினுடைய பொருளாதார திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபராக வளம் வருகிறார். மதன் மோகன் மாளவியா அவர்கள் ஒருமுறை காந்தியை சந்தித்த போது, நீங்கள் நன்றாகவே குமரப்பாவிற்கு பயிற்சி அளித்தீர்கள் என்கின்ற விஷயத்தை சொன்ன போது காந்தி சொல்கிறார், நான் பயிற்சி அளிக்கவில்லை, அவர் ஒரு முழுமையான வடிவத்தோடு, முழுமையான ஒரு கிராமிய பொருளியல் சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான வடிவத்தையோடு என்னை வந்து சேர்ந்திருந்தார் என்று பெருமையுடன் குறிப்பிடுகிறார். உண்மையை சொல்ல போனால் ஜே.சி. குமரப்பா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த போது அவருடைய பேராசிரியரான டேவன்ஃபோர்ட் என்பவர், H.A. டேவன்ஃபோர்ட் என்பவர் முயற்சியுடைய பொருளாதாரம் என்கின்ற தலைப்பிலே ஒரு கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதனுடைய நோக்கமே பொருளாதாரம் என்பது லாப நுகர்ச்சிதானே தவிர அதிலே உயர்ந்த நோக்கங்களுக்கோ விழுமியங்களுக்கோ எந்த இடமும் இல்லை என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. ஒரு கட்டுப்பாடான கிறிஸ்தவராக தன்னுடைய தாய் சமூக பொறுப்புடன் வளர்க்கப்பட்ட ஜே.சி. குமரப்பாவால், அன்று கார்னேலியஸ் ஜே.சி. ஜோசப் செல்லதுரை கார்னேலியஸால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பெரும் விவாதங்களை செய்கிறார். தன்னுடைய பேராசிரியர் என்றும் பொருட்படுத்தாமல் பெரும் விவாதங்களை செய்கிறார். விவாதங்களின் முடிவிலே ஒரு மனிதனுக்கு வெறுமனே உயிர் வாழ்வது மட்டுமே வாழ்க்கை அல்ல, அவனுக்கான அறப்பொறுப்புகள் உண்டு, சமூக பொறுப்புகள் உண்டு, அவனுக்கான அரசியல் பொறுப்புகளும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யாமல் வெறும் வாழ்வது என்பது வாழ்க்கை அல்ல என்கின்ற முடிவுக்கு வந்து ஒரு பெரும் திட்டத்தோடு பொது நிதி நிர்வாகமும் நமது வறுமையும் என்கின்ற ஒரு கட்டுரையை எழுதுகிறார். அந்த கட்டுரையை பற்றி விவாதிப்பதற்காகவே காந்தி அவர்களை முதன்முறையாக சந்தித்திருந்தார் ஜே.சி. குமரப்பா. இந்த விவாதங்களின் தொடர்ச்சியாக காந்தியினுடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு மிகப்பெரிய ஒரு தொகுப்பாக வளர்ந்தது. ஒரு பொருளாதாரம் என்பது நிலைத்தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு கோட்பாட்டை வரையிருக்கிறார்கள். அதுதான் நிலைத்த பொருளாதாரம் என்கிற ஒரு புத்தகமாக வடிவமைக்கிறது. இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நிலைத்த பொருளாதாரம் என்கின்றால் என்ன, நிலைத்தன்மை என்றால் என்ன? ஒரு பூ காலையிலே மலர்கிறது, மாலையிலே வாடி போய் விடுகிறது.
இதை ஒப்பிடும்போது ஒரு சில 10 நாட்களாவது இருக்கக்கூடிய ஒரு செடியானது நிலைத்தன்மையுடையதாக இருக்கிறது. ஒரு செடியை ஒப்பிடும்போது சில 100 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு ஆலமரமானது நிலைத்தன்மையுடையதாக இருக்கிறது. அந்த வகையிலே ஆலமரத்தோடு ஒப்பிடும்போது ஆரம்பமும் முடிவும் இல்லாதிருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையாளர்கள் ஆரம்பமும் முடிவும் இருக்கும் என்று சொல்வார். ஆரம்பம் முடிவும் இயற்கைக்கு உண்டு என்று சொல்வார்கள். கடவுள் மறுப்பாளர்கள் இயற்கைக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்று சொல்வார்கள். அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் கூட இயற்கையோடு ஒப்பிடும்போது ஒரு நிலைத்தன்மை, ஒரு நீண்ட நிலைத்தன்மை இருக்கிறது. அந்த நிலைத்தன்மை, அந்த ஒப்பீட்டோடு பொருளாதாரம் என்பது நிலைத்தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்று ஜே.சி. குமரப்பா விரும்பினார். அந்த நிலைத்த தன்மையை, பொருளாதாரத்தினுடைய அந்த நிலைத்தன்மையை எவ்வாறு உருவாக்குவது, அதற்கான செயல் திட்டங்கள் என்ன? இந்த கேள்விகள் அவரால் பெருமளவுக்கு பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றன. இயற்கை என்பது என்ன? அதற்கு முன்னால் நாம் இயற்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையினுடைய நிலைத்தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளும். பொருளாதாரத்தினுடைய நிலைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கு முன்பாக இயற்கை நிலைத்தன்மை உடையதாக இருக்கிறதா என்பதை நாம் கேள்விக்குட்படுத்த வேண்டியுள்ளது. இயற்கை என்பது என்ன? செடி கொடிகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆறு, கடல், மலைகள், வளிமண்டலங்கள், இவையெல்லாம் சேர்ந்ததுதான் இயற்கை. இந்த இயற்கையானது தனக்குள்ளே மிகப்பெரிய கொந்தளிப்புடன் இருக்கிறது. ஆக்கமும் அழிவும், பிறப்பும் இறப்பும், வளர்ச்சியும் சிதைவும் என்கின்ற வகையிலே ஒரு பெரிய இணக்கத்தோடு முரண்பிட்டும் பெரிய கொந்தளிப்போடு இருக்கிறது. தன்னளவிலே நிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய இயற்கையானது தனக்குள்ளே மிகப்பெரிய கொந்தளிப்போடு இருக்கிறது. இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் மட்டுமே நாம் பொருளாதாரத்தின் நிலைத்தன்மை பற்றி பேசிவிட முடியும். இயற்கை மட்டுமா? இயற்கையினுடைய ஒவ்வொரு அழகும், இயற்கையினுடைய ஒவ்வொரு அழகுகளை உள்ளடக்கிய ஒவ்வொரு பகுதியும் அதனுடைய பரிணாம வடிவமான இயற்கையைப் போலவே இணக்கத்துடனும் முரண்பாடுகளுடனும் கொந்தளிப்புடன் தனக்குள்ளே கொந்தளிப்புடனும் காட்சியளிக்கிறது. தனக்குள்ளே கொந்தளிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தன்னளவில் நிலைத்தன்மையுடையதாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு காட்டை எடுத்துக்கொள்வோம். காடு என்பது நம்முடைய பார்வையில் ஒரு நிலைத்தன்மையுடையதாக இருக்கிறது. காட்டுக்குள் இருக்கக்கூடிய புல்லை மான் சாப்பிட்டு வளர்கிறது. மானை புலியானது சாப்பிட்டு வளர்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய செடி கொடிகளானது கருவுற்று புதிய வகையான விதைகளை உருவாக்கி மீண்டும் வளர்ச்சி பெறுகின்றன, அலைகின்றன. வளர்ச்சியும் சிதைவும், ஆக்கமும் அழிவும், பிறப்பையும் இறப்பும் காட்டுக்குள் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த காடு என்பது நிலையானதாக இருக்கிறது. காடு மட்டுமா? ஒரு மானை, அதை காட்டில் இருக்கக்கூடிய ஒரு புலியை எடுத்துக்கொள்வோம். புலிக்குள்ளும் கொந்தளிப்பில் இருக்கத்தான் செய்கிறது. வளர்ச்சிதை மாற்றத்தின் காரணமாக அதனுடைய உடலுக்குள்ள, அவருடைய செல்களிலும் வளர்ச்சியும் சிதைவும் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அப்போது தனக்குள்ளே கொந்தளிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தன்னளவிலே நிலைத்தன்மையுடையதாக இருக்கிறது. இந்த தன்மையை புரிந்து கொண்ட பிறகு இயற்கை என்றால் என்ன, அதனுடைய நிலைத்தன்மை என்றால் என்பதை நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். இந்த நிலைத்தன்மையை நம் பொருளாதாரத்தில் எப்படி பார்ப்பது என்ற கேள்வியை முன்வைக்கும் முன்பாக அந்த நிலைத்தன்மையை உருவாக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த நிலைத்தன்மையை பொருளாதாரத்தில் நாம் பார்த்துவிட முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பும் போது, ஒரு செடியை எடுத்துக்கொள்வோம். ஒரு விதையானது மண்ணிலே விழுகிறது. மண்ணிலே விழுந்த விதையானது வேர்விட்டு நிலத்தில் உள்ள நீரையும் ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சி முளைவிட்டு தாவரமாகிறது. அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய இலைகளானது வளர்ந்து வீழ்வதன் வழியாக மீண்டும் அந்த செடிக்கே உரமாகிறது. இந்த சுழற்சியிலே ஏற்படக்கூடிய ஒரு ஆக்கமும் ஒரு அழிவும் திறம்பட தெரிகிறது. தானியமானது செடியாக வளரும் போது ஒரு ஆக்கம் தெரிகிறது. அதே தானியத்தின் செடியிலிருந்து இலைகள் கீழே விழுந்து அது ஒரு அழிவை தருவதாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. இந்த கொந்தளிப்பு, இந்த சுழற்சி இல்லாவிட்டால் அந்த செடி என்பது நிலைத்தன்மையுடன் இருக்காது. இந்த அடிப்படையிலே இந்த நிலைத்தன்மை உருவாக்கக்கூடிய காரணிகள் என்ன, இணக்கமான காரணிகள் என்ன, முரண்படக்கூடிய காரணிகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இணக்கமான காரணி என்று சொல்ல போனால் இயற்கையிலே 3 விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. இதே செடியுடைய வளர்ச்சியிலே எடுத்துக்கொள்வோம். செடி வளர்கிறது. வளரக்கூடிய செடியானது பூ பூக்கும் பருவமானது பூ பூக்கிறது.
அந்த பூவினை நுகர்வதற்காக, பூக்களில் உள்ள தேனை அருந்துவதற்காக தேனீக்கள் வருகின்றன, பட்டாம்பூச்சிகள் வருகின்றன, சில சிறு பறவைகளும் வருகின்றன. அவைகள் அந்த செடியானது கருவுறுவதற்காக, மகரந்த சேர்க்கை செய்வதற்கான உதவியை செய்கின்றன. இது இயற்கையிலே ஒத்துழைப்பு என்று கூறப்படுகிறது. இதே தருணத்தில் சில நேரங்களில் தேனீக்கள் தங்களுக்கிடையே ஒரு கூட்டமையோடு, வேலைக்கார தேனீக்கள் தேனை எடுத்து வந்து கூட்டிலே சேர்க்குமானால் அங்கிருக்கக்கூடிய பெண் தேனீக்கள் இனப்பெருக்கத்துக்கு, அங்கிருக்கக்கூடிய ஆண் தேனீக்கள் இனப்பெருக்கத்திற்காக ராணி தேனீருடன் இணைந்து இனப்பெருக்கத்துக்கான பணிகளில் ஈடுபடுகின்றன. ஒரு கூட்டுத்தன்மையோடு, ஒரு ஒருங்கிணைந்த தன்மையோடு அங்கே தேன்கூடானது உருவாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு தன்மையை நாம் அங்கே பார்க்கிறோம். இதை தாண்டி ஒருமை உணர்வு என்று ஒரு உணர்வு இருக்கிறது. தன்னிலிருந்து வேறுபடாத தன்மையோடு ஒரு தாய் பறவையானது இருக்கிறது. அந்த பறவையானது தன் குஞ்சிற்கு இறை தேடி காடுதோறும் அலைந்து இறை தேடி கொண்டு வந்து சேர்க்கிறது. தன்னுடைய எதிரி பறவைகளிடமிருந்து தன் குஞ்சுகளை காப்பதற்காக அது எந்த விதமான தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. இந்த 3 நிலைகளை நாம் பார்ப்போம். ஒன்று, இயற்கையிலே ஒத்துழைப்பு என்று அழைக்கப்படுகிறது. தாவரங்கள் மகரந்த சேர்க்கை செய்வதற்காக பயன்படக்கூடிய தேனீக்களுடைய வாழ்க்கையானது ஒத்துழைப்பு என்று சொல்லலாம். தேனீக்கள் தங்கள் கூட்டமாக சேர்ந்து தேனை உற்பத்தி செய்து, தங்களுக்கான தேனை உற்பத்தி செய்து வாழ்க்கை நடத்துவதை ஒருங்கிணைப்பு என்று சொல்லலாம். ஒரு பறவையானது தன்னிலிருந்து வேறுபடாத தன்னுடைய குஞ்சுகளை பார்த்து அதை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவதை ஒருமை உணர்வு என்று சொல்லலாம். இணக்கமானது, இயற்கையிலே இணக்கம் என்பது 3 வகையிலே, ஒத்துழைப்பு, ஒருங்கிணைப்பு, ஒருமை உணர்வு என்கின்ற வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயற்கையினுடைய எல்லா படிமங்களிலும் இந்த வெவ்வேறு கூறுகளுக்கிடையே வன்முறையுற்ற இந்த இணக்கமானது, இந்த ஒருமைத்தன்மையோ, இந்த ஒருங்கிணைப்போ அல்லது இந்த ஒத்துழைப்போ இருப்பதாக நாம் பார்க்க முடிவதில்லை. சில இடங்களிலே தன்னுடைய ஊட்டச்சத்து தேவைக்காக நீரையோ நிலத்தையோ நாடுவதற்கு பதிலாக நேரடியாக தன்னுடைய சக உயிர்களை கொன்று இரையாக்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்களையும் இயற்கையில் பார்க்கிறோம். புலியானது தன்னை மானை வேட்டையாடுவதை அந்த வகையிலே சேர்க்கலாம். அங்கே ஒரு வன்முறை நிகழ்ந்து விடுகிறது. இதைவிட ஒரு சுவாரஸ்யமான விஷயம், பழத்தோட்டங்களை கொள்ளையடிக்கக்கூடிய குரங்கு கூட்டங்கள். பழத்தோட்டங்களுக்கு எந்த விதமான முயற்சியும் செய்யாமல், எந்த விதமான பழங்கள் உருவாக்க, அந்த மரங்கள் உருவாவதற்கான எந்த விதமான உழைப்பையும் கொடுக்காமல் அங்கிருந்த பழங்களை திருடி தின்னக்கூடிய குரங்கு கூட்டங்களை அந்த வகையிலே சேர்க்கலாம். இந்த விஷயங்களை பொருளாதாரத்தில் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா என்கின்ற ஒரு விஷயத்திற்கு தான் குமரப்பா அவர்கள் வருகிறார். எப்படி வர முடியும்? இயற்கை என்பது நிலைத்தன்மையாக இருக்கக்கூடிய இந்த இயற்கையினுடைய இணக்கங்களையும் இந்த முரண்களையும் பொருளாதாரத்திலே எப்படி பொருத்தி பார்ப்பது? அப்படி யோசிக்கும் போது இயற்கையிலிருந்து, அதாவது நன்கு வரையறுக்கப்பட்டவைகளின் தொகுப்பாக இயற்கையை பார்க்கும்போது நாம் இயற்கையை இழந்து விடுகின்றோம் என்கின்ற ஒரு உண்மையை நாம் இங்கே புரிந்து. நன்கு வரையறுக்கப்பட்டது என்றால் என்ன? இந்த அவையிலே நான் இருக்கின்றேன். நான் சிவகுமார் என்று சொல்லப்படக்கூடியவன் நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு வடிவத்தோடு, புறவியமாக நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு வடிவத்தோடு இருக்கின்றான். இங்க இருக்கக்கூடிய மேசை, இங்க இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயத்தோடு இருக்கிறீர்கள். இந்த நன்கு வரையறுக்கப்பட்ட வடிவத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய தொகுப்பாக இயற்கையை பார்த்தோமானால், நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்பாக இந்த அறையை பார்ப்போமானால், இந்த அறையினுடைய முழுமைத்தன்மையை நாம் இழந்து விடுகின்றோம். இயற்கையை இப்படி பார்த்து பழகி இருக்கிறோம். நன்கு வரையறுக்கப்பட்டவைகளின் தொகுப்பாக இயற்கையை பார்த்து பழகிவிட்டோம். அதனுடைய விளைவாக அந்த இயற்கையில் இருந்து முழுமையாக மனிதர்களையும் முழுமையாக பொருட்களையும் பிரித்தெடுத்து விட்டோம். இந்த வரையறுக்கப்பட்டவைகளின் தொகுப்பிலிருந்து நாம் பிரித்தெடுத்ததன் விளைவு என்ன என்றால், அவைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இணக்கத்தையும் அவைகளுக்கு இருக்கக்கூடிய முரண்களையும் நாம் நம்முடைய அறிவு கொண்டு அதற்கான விதிகளை உருவாக்கி அவைகளை பொருளாதார விதிகளாக நாம் செப்பரேட் வைத்திருக்கிறோம்.
இயற்கையிலிருந்து நன்கு வரையறுப்பட்டகளின் தொகுப்பாக இயற்கையை பார்த்ததன் விளைவாக இயற்கையிலிருந்து மனிதர்களையும், ஆனால் மனிதர்கள் என்பவர்கள் அப்படி தனித்தனியாக பார்க்கப்படக்கூடியவர்களா, தனித்தனி பொருட்களாக நன்கு வரையப்பட்ட தனித்தனி பொருட்களாக பார்க்கக்கூடியவர்களா என்று யோசிக்கும் போது ஒரு யதார்த்தம் என்பது அதற்கு முரணாக இருக்கிறது. நான் இருக்கின்றேன், நான் நன்கு வரையறுக்கப்பட்டவன். என்னுடைய தாயினுடைய வேதனையானது என்னை ஏன் பாதிக்க வேண்டும்? என்னுடைய குழந்தையினுடைய வேதனையானது என்னை ஏன் பாதிக்க வேண்டும்? எங்கோ கதறக்கூடிய ஒரு மனித குழந்தையினுடைய மனிதனுடைய குரலுக்காக, கதறலுக்காக இயற்கையே மனிதனுடைய கதறலை கேட்டு ஒரு சமூக பொறுப்பாளன், சமூக ஆய்வாளன் என்பவன், சமூக பொறுப்புடையவன் ஏன் இங்கே கதற வேண்டும்? இவர்களுடைய இருக்கக்கூடிய இணைப்பு என்ன, ஒருங்கிணைப்பு என்ன என்கின்ற கேள்வியை நாம் இங்கே பார்க்க வேண்டியுள்ளது. அப்போது யதார்த்தம் என்பது என்ன? இங்கே கலாதார்த்தம் என்பது மனிதன் என்பவன் தனித்திருக்கக்கூடியவன் அல்ல. அவன் இயற்கையினுடைய ஒரு பகுதியாக இருந்து இயற்கையோடு இயந்திருக்கக்கூடியவன் என்கின்ற ஒரு உண்மையானது நமக்கு தெரிய வருகிறது. அந்த வகையிலே நாம் பொருளாதாரத்தை கவனிக்கும் போது 3 வகையான இந்த மனிதனுடைய இயற்கை, அதாவது நன்கு வரையறுக்கப்பட்டவைகளுடைய தொகுப்பாக இயற்கையை பார்த்ததனுடைய விளைவாக அதனுடைய அடிப்படையிலே பொருளாதார கோட்பாடுகளை வரையறுத்ததன் விளைவாக அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில அளவுகோல்களை இந்த மேற்கத்திய அறிதல் உலகம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. அதில் ஒரு விஷயம் என்னவென்றால் மனிதனுக்கு இருக்கக்கூடிய தற்சுதந்திரம் என்று சொல்லப்படுவது. மனிதன் தன்னளவிலே இயற்கையை வென்றுவிடக்கூடியவனாகவும், இயற்கை புரிந்து கொண்டதாகவும், இயற்கையை வென்றுவிடக்கூடிய திறன் அவனுக்கு இருப்பதாகவும் ஒரு எண்ணமானது மேற்கத்திய அறிதல் முறைகளால் இங்கே அழகாக வேரூன்ற வைக்கப்பட்டுள்ளது. அதன் விளைவாக மனிதன் என்பவன் தன்னுடைய இயற்கையை எதிர்த்து நிற்கக்கூடிய சிறு சிறு வெற்றிகளுக்காகவும் உடனடி மற்றும் தற்காலிக வெற்றிகளையும் பார்த்து அந்த வெற்றிகளை பார்த்ததனால், அந்த வெற்றி அடைந்ததனால் இயற்கையை முழுமையாக வென்றுவிட முடியும், இயற்கையை முழுமையாக நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட முடியும் என்கின்ற ஒரு சுதந்திரம் படைத்தவனாக மனிதன் தன்னை எண்ணிக்கொள்கின்றான். இந்த எண்ணம் தான் அவனை இயற்கையை எதிர்க்க வைக்கிறது. இயற்கை என்ன வேணாலும் செய்துவிட, இயற்கையை எப்படி வேண்டுமானாலும் இயற்கையை எதிர்த்து போராடப்பட முடியும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. ஒரு சிறு விஷயம், ஒரு நீராவியானது சாதாரணமாக நம்முடைய வீடுகளிலே நீராவியை பயன்படுத்தி ஒரு இட்லி மாதிரியான பலகாரத்தை செய்தது வரை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே நீராவியானது ஸ்டீம் என்ஜினாக பயன்படுத்தப்பட்ட பிறகு மிகப்பெரிய அளவிலே அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக மாறிவிடுகிறது. இது அவனுடைய தற்சுதந்திரம் கொடுத்த ஒரு விளைவு. அந்த ஃப்ரீவில் என்று சொல்லப்படக்கூடிய மனிதனுடைய ஃப்ரீவில் என்பது ஃப்ரீவிலுடைய விளைவாக இயற்கையை சிறிய அளவில் வெல்லக்கூடிய முயற்சியானது இயற்கையுடைய பேரழிவுக்கு, அதாவது உடனடியாகவும் தற்காலிகமாகவும் வெற்றியை தரக்கூடிய விஷயங்கள், நேரடியாக வெற்றி தரக்கூடிய விஷயங்கள், அதனுடைய பின்விளைவுகளும் மறைமுக விளைவுகளும் மிக மோசமானதாக இருக்கின்றன. இதை நாம் புரிந்து கொள்ளும் போது ஃப்ரீவில் உடையவனா, மனிதன் என்பவன் தற்சுதந்திரம் உடையவனா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. இயற்கையை ஒரு சிறிதளவு முயற்சி அசைத்து பார்ப்பதால் மனிதன் தற்சுதந்திரம் உடையவனாக இருந்துவிட முடியாது. இயற்கையில் இருக்கக்கூடிய பல உயிரினங்கள், மனிதனை தவிர்த்த வேறு சில உயிரினங்கள் இயல்புணர்ச்சியால் உந்தப்பட்டு அந்த இயற்கையினுடைய ஒருங்கிணைப்பையும் ஒத்துழைப்பையும் அதனுடைய ஒருமைத்தன்மையும் அல்லது சுரண்டலையும் கொள்ளைத்தன்மையும் பயன்படுத்தி கொண்டு அவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்திலே இயற்கையானது இருக்கிறது. இயற்கையினுடைய விதிகள் அவைகளை கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் இயற்கையிலிருந்து தன்னை துண்டித்துக் கொண்ட மனிதன் இந்த விதிகளை பற்றி கவலைப்படுவதில்லை. இந்த விதிகள் தன்னை கட்டுப்படுத்தி விடும் என்கின்ற எந்த விதமான சுயசிந்தனையும் இல்லாமல் இயற்கையை அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போது இந்த ஃப்ரீவில் என்கின்ற ஒரு விஷயம், தற்சுதந்திரம் எனப்படக்கூடிய விஷயமானது இயற்கைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே குறிப்பிட்டு பேசிட வேண்டும். இதை ரொம்ப தெளிவா பேசணும்னு நினைச்சேன், பட் என்னால அதை சரியா கொண்டு சேர்த்த முடியல. சாரி. ஃப்ரீவில்ங்கிறது ரொம்ப ஃப்ரீவில், கேஷுவல் லாங்குவேஜ் வந்துடலாம் நினைக்கிறேன். ஃப்ரீவில்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா உலகத்துல பார்க்கப்படுது. தற்சுதந்திரம், தனக்கான சுதந்திரம். மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய சித்திகள் இந்த உலகத்திலே இல்லை என்று மேற்கத்திய அறிதல் முறை நம்மை உருவாக்கி இருக்கிறது. அந்த விஷயம்தான் ஒட்டுமொத்த இயற்கை அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. அவ்வளவுதான், வேற எந்த விஷயமே இல்லை. அப்ப இது ஏன் வந்தது? இந்த ஃப்ரீவில்ங்கிறது ஏன் வந்தது? எதற்காக இந்த ஃப்ரீவில் வந்திருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான கேள்விதான் பார்க்கிற போது
இயற்கையை பார்த்து சின்ன சின்ன வெற்றிகளை படைச்சிடறான். போறான் ஸ்டீம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுனதுனால இயற்கை வந்து என்னன்னா எப்படி பண்றான்? இயற்கை வந்து என்னன்னா அவன் வந்து ஒரு நன்கு வரைக்கப்பட்ட தொகுப்பினுடைய ஒரு கூட்டமைப்பா பார்க்கிறான். தொகுக்கப்பட்டவர்களின் கூட்டமைப்பாக பார்க்கிறான். இதை நான் இன்னும் ரொம்ப சிறப்பாக சொல்லலாம். அவதார படத்தை பார்த்திருப்பீங்க. அவதார படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், வரையறுக்கப்பட்ட பொருட்களுடைய தொகுப்பு எப்படி வேலை செய்கிறது, வரையறுக்கப்பட்டவர்களுடைய தொகுப்பு எப்படி வேலை செய்கிறது, இயற்கையினுடைய முழுமைத்தன்மை எப்படி வேலை செய்கிறது. இந்த பேண்டர்களுடைய நாவிஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு முழுமை தொகுப்பான விஷயமா இருப்பாங்க. அதே வந்து அங்க வந்து போகக்கூடிய அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிக்க போகக்கூடிய குழுவானது அந்த அவங்களுடைய மெஷினரிஸ், அவங்க கொண்டு போகக்கூடிய மெஷினரிஸ் எல்லாமே என்னன்னா குதிரை மாதிரி இருக்கும். ஆனா குதிரை அல்ல, குதிரை அல்ல. இவங்கிட்ட குதிரை இருக்கும். அந்த குதிரையும் மனிதனும் ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க. இப்படி இந்த இயற்கையை பார்த்து இயற்கையினுடைய இணக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாதனுடைய விளைவாக அவர்கள் இயற்கையை கட்டுப்படுத்த விட முடியும் என்று உறுதியாக நம்புவதனுடைய விளைவாக ஏற்பட்டதான் இந்த ஃப்ரீவில். அதனுடைய விளைவுதான் தற்சோதனை, அதனுடைய விளைவுதான் அழிவுகள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, பணம் என்கின்ற ஒரு மதிப்பீட்டு அளவுகோல். இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப தெளிவா பேசணும். எங்கிட்ட ஒரு அன்றாடம் காட்சி கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு. அந்த 100 ரூபாயை வச்சுக்கிட்டு அவரால் வந்து அன்னைக்கு சாப்பாட்டை சாப்பிட முடியும். அதே 100 ரூபாய் ஒரு சாதாரண ஒரு லேபர் கிட்ட இருக்கு, ஒரு தொழிலாளி கிட்ட இருக்கு, மில் தொழிலாளி கிட்ட, அவருக்கு அந்த 100 ரூபாய் என்பது அவருக்கு சினிமாக்கான செலவு. அதே 100 ரூபாய் அதை விட கொஞ்சம் வசதியான ஒரு தொழில் அதிபர் இருக்கார், அவருக்கு வந்து அன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ், ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ். அப்ப அந்த 100 ரூபாயினுடைய மதிப்பு என்பது என்ன? ஒரு பொது மதிப்பாக உணரப்பட்ட 100 ரூபாய் ஏன் 3 விதமாக மாறுபடுகிறது? இது மட்டும் இல்ல, நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன அனுபவம் உண்டு. நான் ஒரு நாள் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். டிராவல் பண்ணும் போது என்னன்னா டிக்கெட் 500 ரூபா நோட்டை கொடுத்து 31 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கினேன். 9 ரூபா ஒரு நாள் சில்லறையை கொடுக்க முடியாது. சில்லறையை கொடுக்க முடியாம நின்றுட்டு இருந்த போது அவர் வந்து கண்டக்டர் வந்து கொஞ்சம் முறைக்கிற தன்மைக்கு போயிட்டாரு. கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரியான மைண்ட் செட்டுக்கு போயிட்டார். அந்த டைம்ல பக்கத்துல வந்து ஒரு நபர் வந்து என்னன்னா டக்குன்னு, ரொம்ப எளிமையான நபர், சாதாரண நபர், ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப அழுக்கு உடையோட வந்து நின்று இருந்தவர் என்னன்னா டக்குன்னு எடுத்து 1 ரூபாய் கொடுத்து இந்தாங்க கொடுத்துருங்க அப்படின்னாரு. இந்தாங்க கொடுத்துருங்க அப்படின்னாரு. அப்போ அந்த 1 ரூபாயினுடைய மதிப்பு என்ன? 1 ரூபாயோட மதிப்பு, இது திருவள்ளுவர் சொல்வது போல காலத்தினால் செய்த உதவி நாளத்தின் மாலை பெரிது. அப்போ அந்த இடத்துல 1 ரூபாயோட மதிப்பு இணை வைக்க முடியாத மதிப்புடையதாக இருக்கிறது. இது எதனால் விளைகிறது? இதே தருணத்துல நீங்க பல இடங்கள்ல இந்த மதிப்புகள் வந்து மாறக்கூடியதை நம்ம கவனிச்சுட்டே இருக்க முடியும். ஒவ்வொரு கட்டத்திலையும், அதாவது காலத்தையும் சார்ந்து, காலம் இடம் இவற்றை சார்ந்து மதிப்பு மாறாமல் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு கீழடி எடுத்துக்குவோம் அல்லது கொடுமணல் எடுத்துக்குவோம். அதை பார்த்து நம்ம அதுக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறோம். ஒரு 5000 வருஷம் அல்ல 2000 வருஷம் 3000 வருஷம் ஒரு அளவுகோல் வைக்கிறோம். அந்த அளவுகோலை யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது. அது யார் கொஸ்டின் ரைஸ் பண்ண போறது? இதெல்லாம் பொது அளவுகோல், எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அளவுகோல். ஒரு ஒரு உயரமான கட்டடத்தை பார்த்து இதுதான் உலகத்திலே உயரமான கட்டடம்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது. ஏன்னா அது ஒரு பொது அளவுகோல், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்க வந்து என்னன்னா, ஒரு சூழல் என்பது என்ன? காலமும் இடமும் தான் ஒரு சூழலை தீர்மானிக்குது. காலமும் இடமும் சேர்ந்துதான் சூழல். காலதேச வர்த்தமானம் என்று சொல்வார்கள். காலமும் இடமும் சேர்ந்து சூழலை உருவாக்கிறது. இந்த சூழல் மட்டுமா? ஏன்னா இந்த முக்கியமான விஷயம் நினைக்கிறேன், அதை என்னால் முடிஞ்சளவு சொல்ல முயற்சி பண்றேன். காலமும் இடமும் சேர்ந்து ஒரு சூழலை தீர்மானிக்கின்றது. இந்த சூழல்ல இப்போ அந்த பஸ்ல எனக்கு சில்லறை கொடுக்கப்பட்டது, சில்லறை இல்லாம இருக்க, 1 ரூபா சில்லறை இல்லாம இருக்க ஒருத்தர் கொடுத்து உதவாரு. அது ஒரு காலம், அந்த பர்டிகுலர் காலத்துல அந்த இடத்துல ஒரு சூழல், அது உருவான ஒரு சூழல். அந்த சூழல்ல எனக்கு 1 ரூபாயுடைய மதிப்பு வந்து என்னன்னா இணை வைக்க முடியாத மதிப்புடையதாக இருக்கிறது. அந்த இடத்துல அவரு தனக்கான்னு பார்க்கலாம். அவரை பொறுத்தளவுக்கு அது 1 ரூபாய், என்ன பொறுத்தளவுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பு. என்ன கேட்ட பணம் கொடுத்து அவருக்கு வந்து அது 1 ரூபாய், என்ன பொறுத்தளவுக்கு பல கோடியான மதிப்பு. அவர் அளவில் பார்க்கும்போது அது 1 ரூபாய், தனக்கானது என்று பார்த்த போது 1 ரூபாய், என்னையும் சேர்த்து அவர் யோசித்த போது அது பல கோடி ரூபாய் மதிப்புடையதாக மாறுகிறது. அப்போது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலம் இடம் என்பதை தாண்டி எனக்காக யோசிக்கிறேனா, என்னுடைய குடும்பத்துக்காக யோசிக்கிறேனா, என்னுடைய ஊருக்காக யோசிக்கிறேனா, என்னை சுற்றிக்கூடிய சமூகத்துக்காக யோசிக்கிறேனா, என்னுடைய தேசத்திற்காக யோசிக்கிறேனா, ஒட்டுமொத்த மாநிலத்திற்காக யோசிக்கிறேனா, ஒட்டுமொத்தமா இந்த பிரம்மத்திற்காக யோசிக்கிறேன், அந்த பெருஞ்சுயத்திற்காக, சுயத்திலிருந்து ஆரம்பித்து அந்த பெருஞ்சயம் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த கட்டத்திலிருந்து நான் யோசிக்கிறேங்கிறத பொறுத்து அதனுடைய மதிப்புகள் மாறிவிடுகிறது. இது ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட் இது. பட் இதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல.
அதுக்கு நான் வருத்தப்படுறேன். அதாவது காலமும் இடமும் மட்டும் ஒரு விஷயத்தை உருவாக்கவில்லை, காலம் இடம் என்கின்ற விஷயத்தை தாண்டி அவர்களுடைய தன்னிலையானது மாறிக்கொண்டே இருக்கிறது. தான் என்பதிலிருந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஊர், தன்னுடைய சமூகம், தன்னுடைய தேசம், தன்னுடைய மானிடம், ஒட்டுமொத்த பிரபஞ்சம் வரைக்கும் வந்து மாறிட்டு இருக்கு. சுயத்திலிருந்து பெருஞ்சவம் வரை ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய வேரியஸ் சேஞ்சஸ், வேரியஸ் ஸ்டெப்ஸ்ல வந்து என்னன்னா அந்த மதிப்புகள் மாறிட்டே இருக்கு. அதுக்கு தான் அந்த உதாரணம், தெளிவான உதாரணமா நான் சொல்லுவேன். அவர் தன்னை பத்தி மட்டும் யோசிச்சு பார்த்தா அதுக்கு ₹1 மதிப்பு, என்னையும் சேர்த்து யோசிச்சால் அது பல கோடி ரூபாய் மதிப்பு. இதை பல இடங்கள்ல நான் பார்க்க முடியுது. இந்த விஷயத்துல மதிப்பு என்பது இப்ப இந்த காரணிகளை கொண்டு நாம் மதிப்புகளுக்கான தரவுகளை உருவாக்கி இருக்கிறோம்னா உருவாக்கல. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்துடைய மிகப்பெரிய சிக்கல்னு சொல்றேன். பண மதிப்பீட்டு முறைகள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் நாம் இதை சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் மதிப்புகள் மாறிவிடுகிறது. நம்ம பொதுவாக ஒரு ஸ்கேலை வச்சிருக்கோம். அந்த ஸ்கேல் எதை அடிப்படையில் வச்சிருக்கோம்? இயற்கையிலிருந்து துண்டித்த விதிகளை கொண்டு, இயற்கையிலிருந்து துண்டிச்சிட்டு விதிகளை வச்சுக்கிட்டு உலகளாவிய அல்லது ஒரு தேசமளாவிய தேவைக்கும் விநியோகத்திற்குமான ஒரு ரேஷியோ வாரி பணத்தை பார்த்துருக்கும். தேசமளவில் ஒரு ரேஷியோ அது. அந்த வந்து அந்த தேசம்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஊருன்னு குறுகி நிற்கிற போது அதனுடைய வேல்யூ வந்து அட்டர்சேஞ்ச் ஆயிருது. அங்க வந்து ஒரு கிராமத்துல நெல் உற்பத்தி நடக்குது. ஒரு கிராமத்துல நெல் உற்பத்தி நடப்பது, அதனுடைய உணவு தேவைகளை அது பூர்த்தி பண்ணுது. இது பணம் அறிமுகப்படுத்தப்படுது. அங்க இருக்கக்கூடிய நெல்லும் பயிரிடுறாங்க, பல உணவுப் பொருட்களை பயிரிடுறாங்க. அந்த கிராமம் வந்து தன்னை பகிர்ந்து உண்ணுக்குது. அதே வந்து அந்த நெல்லுக்கு பதிலாக ஒரு தென்னை மரங்கள் பயிரிடப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த தென்னை மரத்தினுடைய பலன்கள் வந்து பணத்தின் வழியாக பெறப்படுகிறது. தென்னை மரத்தின் வந்து உற்பத்தியினுடைய பொருட்கள் வந்து பணம் பெறப்படுகிறது. அந்த பணம் என்பது அங்க வந்து உள்ள வந்துச்சு சொன்னா, அந்த பணத்தினுடைய மதிப்பு எதனுடைய அடிப்படையில் தீர்மானிக்கும்? தேசமளாவிய ஒரு இடத்துல வந்து பணத்தினுடைய மதிப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை வச்சுட்டு கிராமத்தினுடைய அந்த உணவு தேவை பூர்த்தி பண்ண முடியுமான்னு கேட்டா, அங்க வந்து கிராமம் வந்து பட்டினி பஞ்சத்துக்கு போய் நிற்குது. பணத்திற்காக நான் நெல் அறுவடை செய்வதை விட்டுவிட்டு, நெல்லை விளைப்பதை விட்டுவிட்டு தென்னை மரங்களை பயிரிட்டேன் என்று சொன்னால் நான் என்னுடைய கிராமத்தை பட்டினி போடுவேன். இதுதான் நடக்குது இன்னைக்கு. அப்போ ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு தன்னிறைவை அடைய முடியாத ஒரு விஷயம் என்பது பொருளாதார திட்டங்கள் என்பது, பொருளாதார கொள்கைகள் என்பது வீணானது. இதற்கு காரணமாக இருக்கிறது பணம் என்கின்ற அந்த அளவுகோல். இதை வந்து இயல்பா வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து வேல்யூலெஸ் வேல்யூ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்திட்டு இருக்க. பணம் என்பது மதிப்பிடப்பட முடியாத ஒரு மதிப்புள்ள பொருள் தான் நம்ம நம்புறோம். பட் அதனுடைய மதிப்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நம்முடைய பொருளாதார திட்டங்களை, நம்ம பொருளாதார விஷயங்களை நம்ம பண்ணிக்கிற போதுதான் இவ்வளவு குழப்பங்களும் வருது. அடுத்ததானது வாழ்க்கை தரம் என்கின்ற ஒரு அளவுகோல். வாழ்க்கை தரம் என்கின்ற ஒரு அளவுகோல் பார்க்கிற போது ஒரு மேலை நாடுகள்ல ஒரு சாதாரண ஒரு தோட்டக்காரனுக்கே இருந்தேன்னா ஒரு 2 ஸ்டோரி பில்டிங் இருக்கலாம், வீடு இருக்கலாம். கீழே ஒரு 2 ஃப்ளோர், கீழே வந்து மேலே 4 பெட்ரூம் இருக்கலாம். கீழே வந்து என்னன்னா ஒரு கிச்சன், ஒரு டைனிங் ஹால்னு சொல்லி ஒரு ரிசப்ஷன் சொல்லிட்டு பெரிய ரூம்கள் இருக்கலாம். அது வந்து என்னன்னா பெரிய அளவுக்கு ஆடம்பரமான பொருட்களாக அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம். கண்ணாடிகளுக்கு வந்து திரைச்சீலைகள் கண்ணாடிக்கு ஜன்னல்கள் இருக்கலாம், திரைச்சீலைகள் போடப்பட்டிருக்கலாம், கிரவுண்ட்ல கார்பெட் போடப்பட்டிருக்கலாம். மிகப்பெரிய அளவுக்கு ஆடம்பர பொருட்கள் குவிக்கப்பட்டிருக்கலாம், மரச்சாமங்கள் குவிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஒரு வாழ்க்கை தரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த வாழ்க்கை தரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அவங்களுடைய டைனிங் டேபிளை பார்த்துட்டாலே வந்து என்னன்னா நிறைய இருக்கும். நமக்கு வந்து கையில் சாப்பிட்டு போயிடுவோம். அவங்க வந்து என்னன்னா அவங்க பிளேட்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸு, ஃபோக்குன்னு சொல்லி போட்டு என்ன ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கும். சாதாரணமாக சொல்றாங்க, குறைஞ்சபட்சம் வந்து என்னன்னா ஒரு ஆள் சாப்பிட்டு முடிச்சோன்னா சில பெரிய வீடுகளில் 50 பொருட்களுக்கு மேலே வாஷ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சாப்பிட்டோம்னா கையை கழுவிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தரமானது அங்க இருக்கக்கூடிய ஒரு தோட்டக்காரனுக்கே இருக்கலாம், ஒரு சமையல்காரனுக்கே இருக்கலாம். ஆனா நம்ம ஊர்ல இங்க இருக்கிற சாதாரண நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டக்கார ஃபேமிலி இருக்குன்னு வச்சுங்களேன். பட்டக்கார ஃபேமிலி ஒரு அதிகாரம் படைத்தவர், ஒரு ஏரியாவே வந்து என்னன்னா ஒரு 100கணக்கான ஏக்கர்களை கொண்டு ஒரு காலத்துல வந்து என்னன்னா அதிகாரம் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். குதிரையில போய் வந்து என்னன்னா அவங்களுடைய விவசாயத்தை பாதுகாத்து விவசாயத்தை மேற்பார்வையிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆடம்பரம். ஆனா அவங்களுடைய வீடுகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது? அரண்மனை தான் சொல்றாங்க. நான் போயிருக்கேன், சில வீடுகளுக்கு போயிருக்கேன். அவங்க வீடுகள் அரண்மனைகளும் சொல்லுவாங்க. ஆனா அரண்மனைகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது? அதிகபட்சம் என்னன்னா ஆதங்குடி டைல்ஸ் வச்சு ஃப்ளோரிங் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து வெறும் காலில் உள்ள நடக்க முடியும். அவங்க வீட்டில் கார்பெட் இருக்காது, எதுவும் இருக்காது. சாதாரண நான் போயிட்டு டீ சாப்பிட்ருக்கேன், டம்ளரில் டீ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டம்ளர் ஒரே மாதிரி டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, வெள்ளி கிணங்களும் எதுவும் கிடையாது. சாதாரண நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அதே அவசர டம்ளர் அவருக்குமே அந்த பட்டக்காரருக்குமே ஒரே மாதிரி டம்ளர்ல வீடு வரும். அப்போ ஒரு எளிமையான வாழ்க்கையை அங்கே நம்ம பார்க்க முடியுது. அவங்க வந்து என்னன்னா அவங்க சாதாரண என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய முன்னோர்கள் இன்னைக்கு டேபிளில் கொஞ்சம் சாப்பிடலாம். அவங்களுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கீழே வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு முக்காலை போட்டு அந்த முக்காலி மேலே மணப்பலகை மேலே வந்து அதில் வந்து கீழே வாழை போட்டு சாப்பிட்டுப்பாங்க.
அந்த வாழை இலையும் கூட கழுவக்கூடிய பிளேட்டு கூட நம்ம பிளேட் கழுவுறோம், அன்னைக்கு வாழை இலையை ஆட்டுக்கு தூக்கி போட்டு போயிடும், மாட்டுக்கு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. அப்போ இந்த வாழ்க்கை எந்த வாழ்க்கை உயர்வான வாழ்க்கை? பொருள் குவிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மேலை நாட்டினுடைய அமெரிக்காவுடைய ஒரு தோட்டக்காரனுடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையா, இங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டக்காரனுடைய வாழ்க்கை, ஆற்றல் மிக்க அதிகாரம் மிக்க ஒரு ஆளுமையினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இவர் உயர்வான வாழ்க்கை வாழ்வாரா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தரவுகோள்கள், வாழ்க்கை தரம் குறித்த தரவுகோள்கள், பொருள் எவங்க நிறைய இருக்கோ, பொருட்களை எவன் நிறைய பயன்படுத்துவானோ அவனுடைய வாழ்க்கை உயர்ந்த தர முடியுதுன்னு சொல்லுது. பொருட்களை குறைவா பயன்படுத்தக்கூடிய கீழான தரத்தில் இருக்கக்கூடியவன் சொல்லுது, கீழான வாழ்க்கை தர முடியும்னு சொல்லுது. உண்மையில் இதனுடைய விளைவுகள் என்ன? இது அப்படியே வந்துட்டு ஏற்றுக்கொள்ள பிரச்சனை எதுன்னு போனா அவன் வந்து இருக்கான், நம்ம இருக்கும் போகலாம். ஆனால் பட் அவனுடைய வாழ்க்கை அந்த உயர்ந்த வாழ்க்கை தரத்தை வாழ்றான் இல்லையா, அவன் நிம்மதியா இருக்கானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிக்க வேண்டியது இருக்கு. ஒரு ஆற்றல் பிடித்த மனிதர் சாதாரணமா தரையில கீழே ஒரு மணப்பகலை கொண்டு சாப்பிட்றாரு, இவர் வந்து உயர்ந்த வாழ்க்கை வாழல அப்படிங்கிற முடிவுக்கு தான் வந்து அந்த பொருட்களுடைய உலகம் சொல்லுது. அப்போ அந்த தோட்டக்காரர் நல்ல வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றாரு அப்படின்னு பார்த்தா திடீர்னு கார்பெட்டில் கிளீன் பண்ண வேண்டியது வருது. இது குமரப்பா சொன்ன அழகான உதாரணம். இது கார்பெட்டில் கிளீன் பண்ண வேண்டியது வருதுன்னு சொல்ல போது அதுக்கு ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கணும்னு நம்ம ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது மூலமா ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி போட்டு என்னன்னா அவர் வந்து ஒரு விற்பனை பிரதிநிதி சொல்றான், நீங்க வந்து வேக்கம் கிளீனர் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்கும், டைம் கிடைக்கும், லெஷர் வந்து நிறைய கிடைக்கும். இல்லை நீங்க வந்து இவ்வளவு சில்லிங்ஸை மிச்சப்படுத்த முடியும். அதாவது என்னன்னா கார்பெட்டை சுத்தம் பண்றக்கா நீங்க ஒரு ஆளை போட்டிருக்கீங்க, அந்த ஆள் தேவையில்லாம் போயிடுவாங்க, அது மூலமா நீங்க இவ்வளவு சில்லிங்ஸை மிச்சப்படுத்துறான்னு சொல்றாரு. அது நடக்குது, சில செல்லிங்கள் மிச்சப்படுத்தப்படுது. ஆனா அது என்ன பண்றாங்கன்னா அந்த வேலைக்கு வரக்கூடிய ஆளானது நிறுத்தப்பட்டு விட்டார், இந்த அம்மா அந்த வாக்கம் கிளீனர் வச்சுட்டு வீட்டுக்கு பூரா சுத்த வேண்டியதா இருக்கு. அப்போ அவங்களுடைய ஓய்வு நேரமானது குறைக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் மிச்சமாயிருக்கு. ஆனா அதனுடைய தொடர்ச்சி என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய அதான் 50 கரண்டி ஒரு சாப்பிட்டு முடிச்சாலே வந்து ஏன்னா 50 பொருட்களுக்கு மேல கழுவ வேண்டியிருக்கு. ஒரு டிஷ் வாஷர் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, டிஷ் வாஷர் மிக அதிக விலையில இருக்கு. அது ஒரு விற்பனை பிரதிநிதி வந்து அவன் வந்து மைண்ட் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து அந்த பொருளை டிஷ் வாஷரை வந்து தவணை விலையில வாங்க வச்சிடறோம். அது வரைக்கும் டிஷ் வாஷிங் பண்ணி வந்த ஒரு பக்கத்துல இருந்த ஏதோ ஒரு மூதாட்டி வந்து டிஷ் வாஷர் ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு எளிமையான மக்கள் இருந்ததுன்னா அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வேலையில இருந்து நிறுத்தப்படுறாங்க. அவங்க வேலையில இருந்து நிறுத்த போட்டு அதுல வந்து டிஷ் வாஷர்ல வந்து பொருட்களை அடுக்கி வைக்கக்கூடிய வேலையை இந்த மாதிரி செய்ய வேண்டியது வருது. இதனுடைய வேலை இன்னொன்று என்ன ஆச்சுன்னா வேக்யூம் கிளீனர் இருந்து வரைக்காவது வந்து பெரும் பிரச்சனைகள் வரல, இதனுடைய மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளங்கள் வந்து கூடுதலாக ஆரம்பிக்குது டிஷ் வாஷர் வந்த உடனே. அதற்காக அவங்களுடைய சேமிப்பிலிருந்து பெருந்தொகையானது செலவழிக்கப்படுகிறது. இது வந்து பார்த்தோன்னா நான் ஆக்சுவலி என்னோட கணக்கில் தெளிவாக சொல்ல முடியல, பட் இது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். நீங்க நிறைய இந்த கூட்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ் இந்த மெஷின்ஸ்ல பூராமே இந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மெஷின்ஸ் வாட்டர் ஃபில்டர்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஒரு சாதாரண குடும்பம் ஆசைப்பட்டு அந்த பொருட்களை வாங்கிடுச்சுன்னு சொல்லலாம், அதை மெயின்டைன் பண்ண முடியாது. இதான் ஃபேக்ட். நிறைய வீடுகளில் வாட்டர் ஃபில்டர்னு வாங்கி ரிவர்ஸ் ஆஸ்மோஸ் வாட்டர் ஃபில்டர்கள் வாங்கி மாட்டப்பட்டு அது மெயின்டெனன்ஸ் செலவுக்காகவே கைவிடப்பட்டிருக்கு. இது நான் எனக்கு நிறைய உதாரணங்களை பார்த்துருக்கேன், நான் வீடுகளே பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிற போது இந்த வாழ்க்கை தரமான இவ்வளோ ஒரு சிக்கலான வாழ்க்கை தரம். இது வந்து அவங்க லெஷர் இருக்குன்னு நினைச்சாங்க, ஓய்வுகள் கிடைக்க நினைச்சாங்க, ஆனால் ஓய்வுகள் கிடைக்கல. ஓய்வுகள் கிடைக்காம என்னன்னா அவங்க மீண்டும் வந்து அதீத கடன் சுமைக்கு ஆளாகி அவங்களுடைய ஓய்வு நேரம் பாலடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நல்ல உதாரணமா எனக்கு நேரடி உதாரணமா நான் ஒன்று சொல்லுவேன். நம்மாழ்வார் வந்து பெரிய அளவுக்கு எமர்ஜாய் வந்த போது, மக்கள் மத்தியில் எமர்ஜாய் வந்த போது நம்மாழ்வாரால் ஈர்க்கப்பட்டு இயற்கை விவசாயத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு நபர் வந்து அவரை வந்து அடிக்கடி சந்திப்பேன். அவர் பவானியிலிருந்து இங்கே வந்து அவனாசி வரைக்கும் வருவார். இங்கே வந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறக்கா போவார், ஒரு ஃபார்முக்கு அட்வைஸ் பண்ணுறக்கா போவார். அவர் பண்ற போது சாதாரணமாக ஒரு நாள் வந்து யதார்த்தமாக கேட்டேன், நீங்க கார் வாங்கிக்க வேண்டியதானுங்கண்ணா, அங்கிருந்து வர்றீங்க, ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்க, இடத்துக்கு போக வேண்டியது, கார் வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆளப்பட்ட விஷயம். குமரப்பாக்கு முன்னாடி எனக்கு அவரு தான் இந்த விஷயத்துல வந்து என்னன்னா சரியான வழிகாட்டி. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, என்கிட்ட 1 லட்ச ரூபாய் கையில் இருக்கு, இப்பவே கட்டிடுவேன், டியூ போட்டு காரை வாங்கிடுவேன், டியூவும் கட்டிடலாம், பிரச்சனை இல்லை, வருமானம் வரக்கூடிய வருமானத்தை வச்சு டியூவும் வாங்கிடலாம். ஆனால் அந்த டியூ கட்டுவதற்காக நான் டெய்லி வந்து குறைஞ்சபட்சம் டியூ கட்டுறதுக்காக, அந்த காருக்கான இன்சூரன்ஸ் கட்டுறதுக்காகவும் நான் குறைஞ்சபட்சம் டெய்லி வந்து என்னுடைய நேரத்தில், என்னுடைய ஓய்வு நேரத்தில், நான் ஃப்ரீயாக சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் நான் 2 மணி நேரம் சேர்ந்து செலவழிக்க வேண்டிய வேலை செய்ய வேண்டியது வரும். இது நடைமுறை உண்மை. நம்ம வந்து சில சுகங்களை அனுபவிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையினுடைய தரமான நேரங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து இதை வந்து என்னன்னா குமரப்பாவுடைய வார்த்தைகள் சொல்ல போனா இது வந்து சிக்கலான வாழ்க்கை தரம் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறோம். இது உயர்வா தெரியுது, பொருட்குவிப்பினுடைய வாழ்க்கை தரம் என்பது உயர்வாக தெரிகிறது, ஆனால் இது சிக்கல் மிகுந்தது என்று சொல்கிறார். அப்போ ஒரு பட்டக்காரருடைய வாழ்க்கை தரம், ஒரு திவானுடைய வாழ்க்கை தரமானது ரொம்ப எளிமையானது.
எளிமையானது. அது கீழானதாக தோற்றம் எளிமையானது. ஆனால் உண்மையில் சொல்ல போனால் இதுதான் ஒரு உயர்ந்த வாழ்க்கை தரும். ஆளுமை அடிப்படையில் பார்த்தால் அது உயர்ந்த வாழ்க்கை தரும். ஒரு ஆற்றல் மிகுந்த ஆள் குதிரையில போய் வந்து விவசாயத்தை மேற்படக்கூடிய ஒரு ஆளா இருக்கார். ஆனால் அவர் ஒரு எளிமையான வாழ்க்கை வந்து எளிமையான வாழ்க்கை தரத்தோட வாழ்க்கைதான். இதில் வந்து கோகுலோட ஓவியங்களை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். பாரிஸினுடைய அந்த திரைச்சீரில் தொங்கப்பட்ட அரண்மனைகளை தாண்டி நம்முடைய அரசர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க நம்ம கவனிக்க முடியும். ரொம்ப ஒரு கோகுலுடைய ஓவியங்கள் ரொம்ப எளிமையா ஒரு தார்பாச்சி வேட்டி கட்டிக்கிட்டு திண்ணை மேல வந்துகிட்டு பேசுன மாதிரி தான் வந்து கோகுலுடைய ஓவியங்கள் வந்து ராஜராஜ சோழனையுமே காட்டியிருக்கு. இந்த விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்கிற போது கோகுல் கரெக்ட் தானே? கோகுல் அப்போ இந்த விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தெளிவாகவே நம்ம வந்து அந்த வாழ்க்கை தரம் என்பது சிக்கலுக்குரியதா எளிமையானதா அந்த மட்டும் பார்க்கணும் ஒழிய மேற்கத்திய அளவுகோலான உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற இடத்துல வந்து வெளியில வராம நாம் பொருளாதாரத்தை நிலைத்திறனுடையதாக மாற்றிவிட முடியாது என்பதான் உண்மை. மூன்றாவது ஒரு விஷயம் வேலையை வந்து பிரிச்சு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம். இந்த விஷயத்துக்கு வந்து எனக்கு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே உண்டு. ஏன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடியவனுக்கு வந்து என்னன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு பெரிய திருப்பூருடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. இது இயந்திரங்கள் வரக்கூடிய எல்லா ஊர்களும் இருக்கும். அது திருப்பூர் மாதிரியான ஊர்களில் வந்து அவருடைய ஏன்னா இங்க இருந்து இயந்திரங்கள் மட்டும் இல்லை, இயந்திரங்களோட சேர்ந்து மனிதர்களுடைய தேவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் இது. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டாப் போட்டுக்க டிஷர்ட் எடுத்துக்கணும். இந்த டிஷர்ட்ல வந்து என்னன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 வகையான மெஷின்கள் பயன்படுத்தப்படுது. இங்க இருக்கக்கூடிய இந்த சைட் ஜாயின் பண்றதுக்கு ஓவர்லாக் மிஷின் பயன்படுத்துறான். இங்க இருக்கக்கூடிய கைகளை ஃபிளாட் லாக் மிஷினை பயன்படுத்துறான். இங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துல பயன்படுத்த சிங்கிள் லாக் ஸ்விட்ச்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை பயன்படுத்துறான். இந்த காஜாக்கு வந்து இந்த இடத்துல பட்டன் போடக்கூடிய இடத்துல கூடிய காஜா மிஷின்ஸ் பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 வகையான மிஷின்கள் இல்லாம ஒரு டிஷர்ட் தயாராகிறது இல்லை. இந்த டிஷர்ட் வந்து ஒரு காலத்துல ஒரு லோக்கல் இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு டெய்லர் வந்து இந்த டிஷர்ட்டை தைச்சிருந்தாருன்னா ஒரே மிஷின்ல கொண்டுட்டு அல்லது வந்து ஒரே மிஷின்ல கொண்டாலும் சரி 2-3 மிஷின்ல பயன்படுத்தி இருந்தாலும் சரி அவருடைய எப்படி இருந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா அவரே ஒன்றும் இல்லை, அவரே வந்து என்னன்னா சிம்பிளா வந்து அவரே சிங்கிள் லாக் ஸ்டிச்லேயே இந்த ஸ்டிச்சை போட்டிருப்பாரு. ஒரே மிஷின் போதுமான சிங்கிள் லாக் ஸ்டிச்ல இதே மிஷினை போட்டிருப்பாரு. காஜா அவர் கையில் எடுத்திருப்பாரு. அவர் முழு பொருளை உற்பத்தி பண்ணியிருப்பார். முழு பொருளையும் அவர் உற்பத்தி பண்ணியிருப்பார். ஆனால் இன்று என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தர் செய்யணும். லைன் ப்ரொடக்ஷன் சொல்லி சொல்றாங்க. திருப்பூர்ல வந்து பெருமையா லைன் ப்ரொடக்ஷனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுதான், உற்பத்தி அதிகரிக்கிறதா அவனுடைய நோக்கமே. அது பல காரணங்கள் சொல்லப்படுது. அப்போ வந்து அந்த லைன் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து அதிக சம்பளம் கொடுக்கப்படுது. ஆனா அவங்க எதை இழக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய அந்த திருப்தி இழக்கிறாங்க. முழு பொருள் உற்பத்தி பண்ணக்கூடிய திருப்தி இழந்துடுறாங்க. இதுக்கு வந்து எனக்கு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். நான் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு நான் ஒரு டெய்லரா போய் வந்து என்னன்னா எங்களுடைய சொந்த உற்பத்தியில டெய்லரா போய் உட்கார்ந்த போது எனக்கு ஒரு பயங்கரமான செலவு. நான் அந்த தொழில் விட்டு போட்டு ஓடியாந்துக்கு ஒரு மேஜர் காரணம் அதுதான். தைச்சிட்டே இருப்பேன், என்னன்னே தெரியாது எனக்கு. என்ன அறியாம ஒரு டிப்ரெஷன் வரும். ஒரே வேலையை செய்ய முடியாதுங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதை ஃபீல் பண்ணதுனால சொல்றேன். ஒரே வேலையை செய்யவே முடியாது. நான் தொழிலை விட்டு வெளியில ஓடியாந்ததுக்கான மேஜரான காரணம் அந்த வேலை பகிர்வினுடைய சலிப்பு. நீங்க வேலையை பகிர்ந்து கொடுக்கலாம். ஒரு தச்சுசொல் செய்யக்கூடியவனுக்கு வந்து ஒரு சக்கரங்கள் செய்யக்கூடிய வண்டி செய்யக்கூடிய வேலை கொடுக்கலாம், சக்கரங்கள் செய்யக்கூடிய வேலை கொடுக்கலாம். அது ஒரு முழுமையான வேலை. அதே தச்சு செய்யக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு செக்கு செய்யக்கூடிய வேலை கொடுக்கலாம். அது ஒரு முழுமையான வேலை. அதை விட்டுட்டு அந்த மரச்சக்கரத்துக்கான அந்த சுற்றுவட்ட வளையத்தை ஒரு ஆள் செய்யி அவனுடைய ஆரக்கால்களை ஒரு ஆள் செய்யும் சொல்லி சொன்னானா அவனுக்கு ஏற்படக்கூடிய சலிப்பு இருக்கு இல்லைங்களா, அது ஆகப்பெரிய சலிப்பு. அது அவங்களுடைய நரம்பு மண்டலத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு போகும். அதை நான் அனுபவிச்சதுனால தெளிவாக சொல்வேன். இந்த லைன் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், இந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு உலகத்தை கபலீகரம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க லைன் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இல்லாத ஒரு தொழிலை பார்க்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய வேதனை. இந்த ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம். இதை பத்தி யோசிச்சிருக்கேன், நிறைய வச்சிருக்கோம். சசி பெருமாள் கிட்ட அவர் வந்த போது நான் இதை பத்தி பேசியிருக்கேன். இந்த லைன் ப்ரொடக்ஷன், இந்த ஆக்சுவலி லைன் ப்ரொடக்ஷனால் ஏற்படக்கூடிய சலிப்பு, அதோடைய தொடர்ச்சியாக வரப்படக்கூடிய குடிக்கும் சூதாட்டத்துக்கும் ஆளாவதை பத்தி மார்க்ஸ் பேசியிருக்கார், கால் மார்க்ஸ் பேசியிருக்கார். அந்நியமாதல்ங்கிற கோட்பாடா வந்து கால் மார்க்ஸ் சொல்லியிருக்கார். அதனுடைய சலிப்பின் காரணமாக தான் நடந்தாங்க. இதை வந்து சசி பெருமாள் அவருக்கு வந்து அவர்கிட்ட பேசிட்டு போது என்னன்னா அவர்கிட்ட பேசிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழிலதிபரையும் அவரை வச்சு பேசின போது நீங்க ஏன் லைன் ப்ரொடக்ஷனை வேற வழி இல்லாமல் தவிர்க்க முடியாது. ஆனா லைன் ப்ரொடக்ஷனோட சேர்த்துட்டு வந்து என்னன்னா வேற வழி இல்லாம அவங்க ஓய்வு நேரத்துல வந்து அவங்க குடிக்கோ சுதோட்டத்துக்கோ போகாம தடுக்கிறதுக்காக ஏன் நீங்க விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேள்வி முன்னிச்சோம். பட் அதுக்கான பிராக்டிகல் பாசிபிலிட்டிஸ் திருப்பூர்ல கிடையாது. திருப்பூர்ல இருக்கக்கூடிய சின்ன கட்டடங்கள்ல குறுகலான கட்டடங்கள் வச்சு அவங்களோட ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொடுக்க முடியாது. இண்டோர் கேம்ஸ் கூட உருவாக்கி கொடுக்க இண்டோர்ஸ் யோசிச்சாங்கன்னா சில கம்பெனிகள் இண்டோர் கேம்ஸ் உருவாக்கி கொடுக்க முடியும். ஆனா அதுக்கான எதுக்கான எந்த ஏற்பாடுகளும் கிடையாது. இது வந்து அகில இந்திய அளவில் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது அகில இந்திய அளவில் உலக அளவில் பார்க்கப்பட வேண்டிய பேசப்பட முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன்.
இது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலை பகிர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான அது வந்து அழகா வந்து என்னன்னா, வேலை என்றால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வரையறை கொடுக்குறாரு குமரப்பா. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். குமரப்பா என்கிட்ட அது நான் அது ரொம்ப 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 நேரம் படிச்சேன். ஏன்னா அது புரியறதுக்கு ரொம்ப சிரமப்படுச்சு என்ன. என்னோட புரிதலுக்காக என்னன்னு தெரியல. வேலை என்பதை 4 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார். வேலை என்றால் என்னன்னா, நீங்க உழைப்பு கொடுக்குறீங்க, மூளை உழைப்பு கொடுக்குறீங்க, உடல் உழைப்பு கொடுக்குறீங்க. அது வந்து ஒண்ணு. அதை தொடர்ந்து ஒரு ஓய்வு வருது உங்களுக்கு. ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, ஓய்வுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கு. முன்னேற்றத்துக்கு அப்புறமான ஒரு மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. இந்த 4 சேர்ந்ததுதான் வேலைங்கிறார். அப்போ உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, அது சிம்பிளா சொல்ல போனா, அது அவர் இன்னொரு உதாரணம் சொல்றாரு. இது கற்கால மனிதனுக்கு போங்க. ஒரு மனிதன் இருக்கான், கற்கால மனிதன் இருக்கான், கல்லுல கருவிகளை உருவாக்கி இருப்பான். அவனுக்கு தேவை என்ன? தனக்கு தேவையான உணவு வேண்டும். உணவு வேணும்னு சொல்லி சொன்னா அந்த உணவுக்காக அவன் வேட்டையாடணும். வேட்டையாடுறதுக்காக என்ன பண்ணணும்? கருவிகளை உருவாக்கி, வேட்டை கருவிகளை உருவாக்கிடணும், கற்கருவிகளை உருவாக்கி எடுக்கணும். அப்ப கற்கருவிகளை உருவாக்கி வேட்டையாடி தன்னுடைய மனைவியிட்ட கொடுத்து அதை சுட்டு சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அவனுடைய தேவைகளை நிறைவு செய்வது. இதுதான் வேலை. அவனுக்கும் அவனுடைய கனவு. அப்போ வேலை என்பது என்ன? தங்களுடைய தேவையை, தங்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்வதே வேலை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா, அந்த வேலையானது வேலையினுடைய ஒரு பார்ட், அந்த ரொட்டீன் உடலுழைப்பு அல்லது வந்துன்னா அந்த மூளை உழைப்பு, இந்த விஷயத்தை மட்டும் நம்மகிட்ட வாங்குறாங்க. அதனுடைய மற்ற விஷயங்கள் இல்லைங்களா, அதனால இருக்கக்கூடிய ப்ளஷர்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட வரக்கூடிய ப்ளஷர்ஸ், ஓய்வு ப்ளஷர்ஸ், இதெல்லாம் யாருக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் லாங்குவேஜில் சொல்ல போனா அது முதலாளிக்கு போய் சேருது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து நம்ம எப்படி ஈடுபடுப்போம்னு சொல்லு. அப்போ இப்ப இப்படி ஒரு கேள்வி வரலாமா? அப்போ வந்து ஏன்னா, அப்போ ஒரு தொழிலாளியுடைய வாழ்க்கை தரமானது, அவனுடைய வாழ்க்கையானது, அவனுடைய ஓய்வும் அவனுடைய மகிழ்ச்சியும் சுரண்டப்படுகிறதான்னு கேட்டா அவன் சுரண்டப்படுது. ஒரு காலத்துல சுரண்டப்பட்டது. இன்னைக்கு வந்து அப்படி இருக்கான்னு கேட்டா இன்னைக்கு சுரண்டப்பட்டு தான் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி, அந்த சுரண்டலையும் தாண்டி அவனும் வந்து என்னன்னா, ஒரு முதலாளிக்கு இணையான இடத்துல ஒரு முதலாளி போய் என்ன பார்ல வந்து தண்ணி அடி போறோம், அதே பார்ல போய் ஒரு தொழிலாளியும் தண்ணி அடிக்கிறான். எனக்கு இந்த கேள்வி ஒரு ஆதார கேள்வியா தெரியுது. என்னோட பிராக்டிக்கல், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கேள்வியா தெரியுது. ஒரு முதலாளியும் போய் ஒரே பார்ல தண்ணி அடிக்கிறான், ஒரு தொழிலாளியும் ஒரே பார்ல தண்ணி அடிக்க போறான். அவனுக்கு இருக்கக்கூடிய அதே வகையான பிராண்டட் ஷூஸும் பிராண்டட் ஷர்ட்ஸும் வந்து தொழிலாளியும் போடுறான். திருப்பூர்லயும் நான் பார்த்திருக்கேன். அப்போ இந்த பணமான, இந்த செல்வமானது எங்கிருந்து வருது? உழைப்பு சுரண்டல் சொல்லி சொன்னார். உபரி உழைப்பு சுரண்டல் சொல்லி சொன்னார் மார்க்ஸ் சொன்னார். தொழிலாளர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது, உபரி உழைப்பு சுரண்டப்படுகிறதுன்னு சொல்லி மார்க்ஸ் சொன்னார். இன்று இருக்கக்கூடிய இந்த பணம் எங்கிருந்து வருது? இந்த கேள்வி முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுக்கு என்னுடைய புரிதலில், என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த பதில் என்னன்னு கேட்டா, நான் ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். அம்மணி அம்மாள் என்கின்ற ஒரு பெண் 1940களில் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இங்க திருப்பூர் பகுதியில் இருந்து அன்னைக்கு பவான்சார் டேம் தோண்டப்படுது. அங்க வந்து என்னன்னா, பவான்சார் டேமுக்கு வந்து மண் எடுக்க போறாங்க. தமாசர் மண் வெட்டப்பட்ட போது மண் எடுக்க போறாங்க. தன்னுடைய கை குழந்தையோட மண் வெட்ட போறாங்க. அவங்க வந்து அங்கிருந்து வந்து என்னன்னா, ஊர் திரும்பி போய் வந்து என்னன்னா சங்கடப்பட்டுக்கிட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆகிட்டு அவங்க ஒரு விவசாய கூலியா மாறுறாங்க. விவசாய கூலியா மாறின பிறகு, விவசாய கூலிங்கிறது ஒரு காலத்துல 50களில் 60களில் விவசாய கூலி என்பது என்ன? காலையில வந்து 6 மணிக்கு வயல்வெளிக்கு போனாங்கன்னு சொல்லி சொன்னா, ஏறத்தாழ ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் வயல்ல வேலை செய்யணும். அது முடிஞ்சு வந்து என்னன்னா, இரவு வந்து என்னன்னா வீட்டுக்கு வந்து என்னன்னா, வர்ற போது என்னன்னா, வீட்டுல ஏதாவது ஆடு மாடுகள் இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்னன்னா புல் எடுத்து கொண்டு வரணும். இப்படிப்பட்ட வேலைகளை தொடர்ச்சியாக செய்த அந்த அம்மணி அம்மாள் என்பவர் ஏறத்தாழ அவங்க வந்து கார்ல ஏறி, தன்னுடைய பேரை வாங்கின கார்ல ஏறி பயணம் பண்ண போது அவங்களுக்கு வயசு 80. அந்த கார் வாங்கின பேரை அம்மணி அம்மாவோட உழைப்புல எவ்வளவு கொடுத்திருப்பான்? ஒரு 5%, 2% கொடுத்துருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் 2% கூட கொடுத்துருக்க மாட்டேன். அந்த அம்மனியோட பேரோட வயசு 23 வயசு. 23 வயசுல ஒரு பேரன் கார் வாங்கலாம். அம்மனி அவங்களோட உழைப்புல 2% கூட கொடுக்காத ஒரு பேரன் கார் வாங்குறான். ஆனா அம்மணி அம்மாள் ஏறத்தாழ 70 வயசு வரைக்கும் காருன்னா என்னன்னே தெரியாம வந்திருக்காங்க. அப்ப அங்க என்ன நடக்குது? அந்த வருமானம், இந்த பேரனுக்கு வந்த வருமானம் எங்கிருந்து வருகிறது? பரம்பரை சொத்தும் கிடையாது. இது ஒரு முக்கியமான கேள்விங்க. நீங்க இது வந்து சாதாரணமான கொஸ்டின் இல்லை. நான் சொல்றது எனக்கு ஆக்சுவலி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. இது நான் முழுமையா உணர்ந்த கேள்வி. அது கடுமையான உழைப்பை கொடுத்த 24 மணி நேரம் வேலை செய்த விவசாய சமூகங்கள் இருந்து உருவாகாத அந்த உபரியான வசதி அவர்களுடைய வாரிசுகளுக்கு இன்னைக்கு எப்படி வருது? ஒரு 20 வயசுல எப்படி அடையிறாங்க?
ஒரே விஷயம், ஒரு காலத்தில் தொழிலாளி முதலாளி சுரண்டியதாக சொன்னார்கள். இன்னைக்கு தொழிலாளி முதலாளி 2 பேரும் சேர்ந்து இயற்கை சுரண்டோம். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு தெரியல. இயற்கை முழுமையாக சுரண்டப்படுகிறது. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நாளைக்கு போய் நின்னீங்கன்னா ரா மெட்டீரியலா வந்து இங்க இருக்கக்கூடிய மண்களும் அங்க இருக்கக்கூடிய சில இடங்கள் இங்க இருந்து மண் திருப்பூர் வழியாக போகுது. நிறைய வந்து கண்டெய்னர் ஃபுல்லா மண் அனுப்பி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான். நம்ம ரா ரிசோர்சஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம திருப்பூர்ல இருந்து என்னன்னா நம்ம டிஷர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம டிஷர்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம். டிஷர்ட்ல என்னென்னலாம் இருக்கு? மூலப்பொருளான பருத்தி இருக்கு. பருத்தியை நூலாக்கிறதுக்கான உழைப்பு இருக்கு. நூலை வந்து என்னன்னா நூலை வந்து துணியாக்குறதுக்கான உழைப்பு இருக்குது. துணியை வந்து தைக்கிறதுக்கான உழைப்பு இருக்கு. தைச்சு அனுப்புறோம். அப்போ உழைப்பு ஆனது இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்கப்படுது? இது தவிர வேற ஏதாவது கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தா வேற எக்ஸ்போர்ட்டிங் ஒரு வாட்டரை ஒரு வகையில் எக்ஸ்போர்ட் பண்றோம். பருத்தி வழியா வாட்டர் எக்ஸ்போர்ட் பண்றோம். இன்னொருத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். எங்கன்னா டையிங் மூலமா வந்து வாட்டர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். அப்போ அதுக்கு என்ன விலை கொடுத்தோம்? இதுதான் கேள்வி. வாட்டருக்கு நம்ம என்ன விலை கொடுத்தோம்? அந்த வாட்டருடைய விலை தான் வந்து அம்மனியம்மனுடைய பேரனுக்கு வந்து எனக்கு கார் வாங்க வச்சிருக்கு 22 வயசுல. வேற எக்ஸ்போர்ட்டிங் வாட்டர் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் திருப்பூர்ல ஒருவேளை உணவு சாப்பிட்டா கூட, நீங்க கெஸ்டா வந்து ஒருவேளை உணவு சாப்பிட்டு இருந்தால் கூட நீங்கள் ஒரு பாவப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறது என்பதை குச்சப்படாமல் சொல்வேன். உண்மை அதுதான். நாம் வந்து இயற்கை வளங்களை சூறையாடித்தான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் போட்டிருக்கிற செருப்புல இருந்து, நான் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே இதுக்கான உழைப்பை நான் கொடுக்கவில்லை. என் குடும்பமும் கொடுக்கவில்லை. இதை ஒத்துக்கொள்ளாத வரை நாம் அறம் பேச முடியாது, அறம் பாட முடியாது. இதுதான் என்னுடைய பார்வை. இதை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை எப்படி ஹேண்டில் பண்றது? அந்த உணர்வு வரணும். நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். நீங்க வேலை செய்யலீங்க, தயவு சொல்ல நீங்க கஷ்டப்படுறேன்னு சொல்லாதீங்க. நீங்க வந்து வீடு வாங்கிட்டு டியூ கட்டுறேன், நான் காரை வாங்கிட்டு டியூ கட்டுறேன் சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு. நீங்க காரை வாங்கினதுக்கு டியூ கட்டுறது கஷ்டப்படுறதில்ல. நீங்க வேலை செய்யணும். கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம். கஷ்டப்பட்டு வேலைக்கு மேல பல மடங்கு அதுதான் அம்மனியம்மாள் மறுபடியும் கொண்டாந்து நிறுத்துவேன். 70 வருடங்கள் கஷ்டப்பட்ட அம்மனியம்மாள்னால 24 மணி நேரத்துல பெரும்பான்மையான நேரங்கள் கஷ்டப்பட்ட அம்மனியம்மாள்னால கார்ல வந்து உட்கார முடியல. நீ எப்படி 22 வயசு அம்மனியம்மோட பேரை வந்து கார் வாங்கிட்டு வந்தான்? இந்த மாதிரி அப்ப நான் சொல்ல வந்த விஷயத்துல வந்து ஆரம்பத்தில் சொல்ல விஷயங்களை தடுமாறதுக்கான இடம் இதுதான். என்னால இதை கோர்வையை கரெக்டாக கொண்டு சேர்த்த முடியல. ஏன்னா இயற்கை வந்து நம்ம பார்த்த விதமும் இயற்கையினுடைய விஷயங்களை நம்ம அது பொருளாதாரத்தில் கொண்டு நிறுத்துற விதங்கள்ல வந்து பெரிய சிக்கல்கள் இருக்கு. இது பெரிய அளவுக்கு ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா குமரப்பா வந்து அதனுடைய ஜஸ்ட் ஒரு ஸ்மோக்கியா சொல்லிட்டு போயிட்டார். பட் அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய பயங்கர ரீசனாக நம்ம எழுப்பிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த உரையில அதை எழுப்பணும்னு நினைச்சேன். பட் அதுல கொஞ்சம் தடுமாறிட்டேன். இது ஒரு முக்கியமான விஷயமா நான் நினைக்கின்றேன். அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி அறத பார்க்க? இது இன்னும் அறம் இருந்ததா? ஒரு காலத்தில் அறம் இருந்ததா அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன். இப்பவும் சொல்லுவேன். 1900களில் 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி இல்லை, ஒரு குடும்பமானது இங்க இருக்கக்கூடிய ஒரு பூசார வலைன்னு சொல்லக்கூடிய ஒரு குக்கிராமத்திலிருந்து ஒரு மானாவரி நிலம், நன்சை நிலம், புன்சை நிலத்திலிருந்து பொள்ளாச்சி நோக்கி பெரும் பஞ்சத்தால் அடிபட்டு பொள்ளாச்சி நோக்கி அவங்க வந்து என்னன்னா தோட்டம் பார்க்க போறாங்க, குத்தகை தோட்டம் பார்க்க போறாங்க. ஒரு புன்சை விவசாயினால் நன்சை விவசாயத்தை வந்து செய்ய முடியாது. அது இயல்பு. புன்சை விவசாயத்தினுடைய பண்புகள் வேறு, நன்சை நிலத்தினுடைய பண்புகள் வேறு. அவங்க விவசாயம் செய்ய முடியாது. அங்கேயும் போய் ஒரு தோத்து போயிடுறார். பஞ்சமலைக்கு ஊர் போனவர் 1900 விற்கிறது இல்லை. அவர் கறந்த பாலை கொண்டு வந்து வெளியில திண்ணையில வச்சிருவாராம். மிச்சம் இருக்கக்கூடிய பாலை கொண்டு திண்ணையில வச்சிருவாங்க. எங்கிட்ட சொன்னாங்க, அவர் வந்து கறந்து வச்சிருந்த பாலை எடுத்து கொடுக்கலன்னா குழந்தைகளை வளர்த்திருக்க முடியாதுன்னு என்கிட்ட நேரடியா சொன்னாங்க ஒருத்தர். எனக்கு அப்ப என்னது அது என்ன அறம்? அது ஒரு பஞ்சமலைக்கு அப்ப என்ன நினைக்கிறார்? அவர் தனக்காக மட்டும் யோசிக்கல, தனக்குடைய சமூகத்திற்காக யோசித்திருக்கிறார். தன்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்காக யோசித்திருக்கிறார். அதற்கான தரம், அதற்கான வாழ்க்கை தரம் தான், தர அளவுகோல்கள் தான் அவருக்குரியது. இந்த அளவுகோல்களை மொத்தமாக புரிந்து வெறும் பொருளடிப்படையிலான ஒரு அளவுகோலை மட்டும் மையமாக வைத்துக் கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார அளவுகோல்கள் உருவாக்கி இருக்கின்றன. இந்த சுயத்திலிருந்து பெருஞ்சுயத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு அடிக்களும் உருவாக்கக்கூடிய அந்த வேல்யூஸை வந்து நம்ம வந்து புறந்தள்ளிடுறோம். இப்படிப்பட்ட அறங்கள் இங்கே இருந்திருக்கின்றன. இதை தாண்டி நிறைய பேச முடியதா இருக்கு. இந்த லைன் ப்ரொடக்ஷன்ல வந்து இப்ப இந்த லைன் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க. அது வந்து ஆக்சுவலி வந்து இது பெரிய சுரண்டலா இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு இன்னைக்கு ஆள் இருக்கான்னு தெரியல.
பெரிய அளவில் வந்து என்னன்னா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இதை முன்னாடி அப்பீலாக வைக்கிறேன். இது வந்து முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இதை மீட்டெடுத்துட முடியுமா? இது வந்து என்னன்னா ஒரு வேகமாக போகக்கூடிய ரயில் நம்ம வந்து மீட்டெடுத்துட முடியுமான்னு கேட்டா, எனக்கு வரக்கூடிய தத்துவார்த்த ரீதியாக நான் புரிந்து கொண்ட வகையில் எனக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறு உயர்வுக்கு ஒரு சிறு தாழ்வு இருக்கும். ஒரு சின்ன மலை ஏறினீங்கன்னா ஒரு சின்ன பள்ளத்துல விழுகுவீங்க. நீங்க பெரிய மலை ஏற முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அது வளர்ச்சி மாதிரி தெரியுது. பெரும் பள்ளத்துல விழுவோம். இவ்வளவுதான். ரிசல்ட் அவ்வளவுதான் இருக்க முடியுது. இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு பெரும் மேட்டை ஏறிட்டு இருக்கோம். பெரும் மலைகளை நோக்கி ஏறிட்டு இருக்கோம். அது வந்து நேரமான மலையா இருந்ததுன்னா இன்னும் குயிக்கா கீழே விழுவோம். ஒரு சைன் வேவ்ல வந்து பாத்துட்டீங்கன்னு சொன்னா சைன் வேவ் வந்து என்னன்னா நீங்க வந்து அதனுடைய ஆம்பிளிடியூட வந்து என்னன்னா அதிகமான ஒரு ஆம்பிளிடியூட வந்து நான் வச்சுட்டு இருக்கோம். இப்போ அந்த சைன் வேவனுடைய ஆம்பிளிடியூட் குறையணும்னு சொன்னா குறைஞ்சால் மட்டும்தான் சின்ன சின்ன சலனங்களோடு இந்த உலகம் இயங்கினால், அந்த பிரபஞ்சம் இயங்கினால் மட்டும்தான், நம்முடைய பொருளாதாரம் இயங்கினால் மட்டும்தான், நம்முடைய எண்ணங்கள் இயங்கினால் மட்டும்தான் தெளிவா இருக்க முடியும். இல்லைன்னா பேரழிவுகளை சந்திப்போம். அந்த பேரழிவுகள் தான் இன்னைக்கு வந்து என்னன்னா பல இடங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி நாம் அறத்தோடு வாழ வேண்டுமானால் நாம் எப்படி செய்வது? ரொம்ப சிம்பிள் தான். அறத்தோட வாழ்றதுனா ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? அடிப்படையான உணவு தேவை. அதை தாண்டி என்ன தேவை? நல்லா வந்து என்னன்னா அவனுடைய மானம் காக்கக்கூடிய ஆடைகள் தேவை. அந்த ஆடையும் கொஞ்சம் கலைநயமுடையதாக, அந்த ரொம்ப ஒரு கலைநயமானதை தயார் பண்ணணும். அது போக அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய கல்வி வேண்டும். அவனுக்குள்ள இருக்கக்கூடிய படைப்பாற்றலை வெளிக்கொணர கொடுக்கணும் ஒரு சாதகமான ஒரு வேலை வேண்டும். இதை தவிர்த்து வேற எதுவுமே அவனுக்கு தேவையில்லைங்க. இதுக்கு மட்டும்தான் அவனுக்கு வந்து என்னன்னா இதை மட்டும்தான் அவனுக்கு தேவை. அவனுடைய தேவைகள் ஒரு மனிதனுடைய தேவை எவ்வளவுதான். இதுக்கு மேல இருக்க வந்து யோசனை சொல்லி சொன்னோம். நான் ஒரு தொழில் செய்யறேன், நான் என்ன பண்ணணும்? இந்த 4 தேவையை நிறைவேற்ற அளவுக்கு நான் சம்பாதிக்கணும். இதுக்கு மேல சம்பாதிச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா அறமீறலை நிகழ்த்திட்டு அர்த்தம். பட் நம்ம ஏத்துக்க முடியுமா? நம்ம மாறிக்க முடியுமான்னு கேட்டா, மாறலைன்னா பெரும் விளைவுகளை சந்திப்போம், வீழ்ச்சிகளை சந்திப்போம். இது உறுதி. இது ஜோசியம் இல்லை, இதுக்கு உறுதியா சொல்ல முடியும். சைன் வேவனுடைய ஆம்பிளிடியூட் ஜாஸ்தி ஆகுது. அது வந்து கீழே போறக்கான சாத்தியக்கூறுகள், நெகட்டிவ்ல போறக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியா இருக்கு. பாசிட்டிவா போயிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அது நெகட்டிவ் நோக்கி வீழும், பெரும் வீழ்ச்சி சந்திக்கும். அது மேல எந்திரிக்கிறவங்க ரொம்ப சிரமப்பட்டு போயிடும். இது தேவையா என்பதை மட்டும் யோசித்து பார்க்க வேண்டும். இது ஒரு நல்ல விஷயமாக, நல்ல உரையாக ஆக்க வேண்டும் நினைத்தேன். உங்களுக்கு எல்லாம் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இது ஒரு பெரிய விஷயமா மாற வேண்டும் என்கின்ற எனக்கு இப்போ சொல்றேன். ஏதாவது ஒரு சேலஞ்ச் எடுத்துக்க, உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ஒரு நல்ல விஷயமா அதை மாற்றி காட்டுவேன், கொண்டு கொடுப்பேன். ஒரு நல்ல ஒர்க் பண்ணி கொடுப்பேன். எனக்கு மைண்ட்ல இருக்கு, அதை வந்து என்னால் எக்ஸ்போஸ் பண்ண தெரியல கரெக்டா. அந்த வகையில ஒரு நல்ல உரையை வழங்க வாய்ப்பு தந்தமைக்காக, ஏன்னா இது வந்து என்ன குமரப்பாவுக்குடைய இணையாக நடைபெற விரும்பினேன். சிரமமா போச்சு. தேங்க்யூ.